அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அசுர கிரக மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் பலன்கள் அமைய பெறுகிறது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருந்தாலும் அசுப கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சில வேலைகளில் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. கோபத்தின் காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்க வேண்டியதாக நேரிடும். அப்படிங்கிறதுனால கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. உறவினர்கள் மத்தியிலேயோ அல்லது சகோதரிகள் மத்தியிலோ ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாட்டின் போது கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் இந்த நேரம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சில விஷயங்களினுடைய தாக்கம் உங்களுக்கு விபரீதத்தையும் உண்டு பண்ணும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமலும் போகலாம். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது 2வது வாரத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும். பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்தியக்கூறும் ஏற்பட போகிறது. தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும். இடமாற்றம் அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த காலம் முதல், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இதே பலன்கள் தான் உங்களுக்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான் சொல்லலாம். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் அடைவது பொருள் ரீதியாக, வருமான ரீதியாக, தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை சுக்கிர பகவான் கொடுப்பார். இருந்தாலும் எதிரிகள் சில நேரங்கள் உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கத்தான் செய்வாங்க. அதையும் நீங்கள் சமாளித்து வெளிவர வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலமாக வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைனா பெரிய லாபம் கிடைக்க பெறுவீங்க. நினைத்து பார்க்காத அளவுக்கு வருமானம் ஒரு சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கப்பெறும். அதே சமயம் மற்றொரு புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு போராட்டங்களையும் தரும். அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் வக்ரமடைந்து சஞ்சரிப்பது எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானமும் லாபமும் அனுகூலமாக பலன்களும் கிடைக்கிறது அப்படின்னாலும் கூட சுபகாரியங்களுக்கு செலவு செய்கிறது, தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவது போன்றவற்றால் உங்களுக்கு பண நெருக்கடியும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வருமான வரி, ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை சரியாக கட்டி அதில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. அப்படி இல்லைன்னா இனிமேல் இடிவிழற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க.
அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானும் சூரிய பகவானும் 10வது இடத்துல அமரப்போகிறாங்க. அதனால் அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. அந்த விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருக்க பாருங்க. செவ்வாய் வக்ரமாக இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்திலையும் நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும். அதாவது யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக பலமுறை யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். சில நேரங்களில் இந்த காலம் அப்படிங்கிறது நிதி நிலைமையை கொஞ்சம் மோசமாக்க செய்யும். அன்றாட செலவுக்கு கூட சில பேர் கடன் வாங்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இருப்பினும் கவலைப்பட வேண்டாம். இந்த காலம் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நிதி பற்றாக்குறையை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வருவாயை தரும். இருந்தாலும் உங்களுடைய பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகள் செய்யக்கூடிய பட்சத்தில் அதை சமாளிக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நிதி சிக்கலில் சிக்கிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் நகர்த்தி செல்வதில் சிரமம் இருக்கத்தான் செய்யும். இறைவன் மீது பாரத்தை போட்டு விடுங்க. இருக்கக்கூடிய வேலையை கெட்டியாக பிடிச்சு கொள்ளுங்க. யார் மனதும் புண்படும்படி பேச வேண்டாங்க. உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையுமே சிக்கல்கள் உங்களுக்கு உருவாக செய்யும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளின் அடிப்படையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பெரியோர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது சிறந்தது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே நடக்கும். ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களையும் தரும். வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை அவசியம். வீண் செலவு ஏற்படலாம். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமலும் போகலாம். அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கத்தான் செய்யும். ஆனால் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும். மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும். அதே போல மாணவர்கள் கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனைகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்த சிந்தனை மேலோங்கி காணப்படும். உறவினர்கள் நண்பர்களினுடைய உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. திறமையாக பேசுறதன் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும். தெளிவான சிந்தனையும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் மனதில் உற்சாகம் உண்டாகும். மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி திடீர் கோபம் டென்ஷனும் ஏற்படலாம். கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. வீண் அலைச்சல் மனக்குழப்பங்களும் உண்டாகத்தான் செய்யும். இந்த காலம் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. பணவரத்து இருக்கும். இழுபறியான காரியங்களும் சாதகமாகவே முடியும். எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியம். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். முக்கிய முடிவு எடுக்கும்போது தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி காண்பதற்கான ஒரு யோகமான அமைப்பு, சிறப்பான வாய்ப்புகள் அமைய பெறுவீங்க. கல்விக்கான முயற்சியில் எதிர்பார்த்த நன்மைகளும் அடைவீங்க. சிலருடன் கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்திலையும் லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய வேலை தொடர்பாக முன்னேற்றமும் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் சுபகாரியத்தில் மும்முரமாக ஈடுபடுவீங்க. வெளிநாட்டு பயணங்கள் விசா தொடர்பான விண்ணப்பங்கள் செய்ய சாதகமான காலகட்டம். போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்கள்
மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சியும் ஒரு சிலருக்கு உண்டாகப்பெறும். அதே போல தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய அளவில் நன்மை அடைவீங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல செய்தி தேடி வரும். வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். ஏதேனும் வழக்கு தொடர்பான விஷயத்தில் சாதகமான சூழலும் ஏற்படலாம். வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் ஆரோக்கியத்தில் நன்மைகள் நிறைந்ததாகவே அமையப்பெறுவீங்க. மறைமுக எதிரிகளை வெற்றி பெறுவீங்க. கடினமான சூழ்நிலையில் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றத்தையும் அடைவீங்க. உங்களினுடைய புகழ் அதிகரித்து காணப்படும். வீடு நிலம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் சாதக பலன்கள் ஏற்படலாம்.